The stress level in the banking industry மீதி ஆர்கனைசேஷனில் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அது மெயின் காரணம் என்னென்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர். ஸோ இதையெல்லாம் மீறியும் நம்ம பேங்க் வந்து பன்மடங்கு உயர்ந்து வந்து இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இட் இஸ் தி நீட் ஆஃப் தி அவர். தனியார் வங்கிகளில் கூடுதலான ஆட்சேர்க்கை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பொதுத்துறை வங்கிகளில் குறைவான ஆட்களே எடுக்கிறாங்க, நிறைய பேர் ஓய்வு பெற்று செல்கிறாங்க. அதுக்கு உங்கள் சங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும்? இதுக்கு முன்னாடி நாங்கள் சங்கத்தில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 கோரிக்கைகள் வச்சோம். அதில் நிறைய கோரிக்கைகள் பிஎல்ஐ சம்மந்தமானது, அவுட் சைடு போர்ட் ஆஃப் டைரக்டர், ஹையர் லெவல் அஃபீஷியல்ஸ் ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி பல கோரிக்கைகள். அதில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்றது ஒரு முக்கியமான கோரிக்கையாக வச்சுருக்கோம். அதற்கான போராட்டங்கள் தொடரும். எல்லா நாடுகளிலும் இப்போ 4 நாள் வேலையை நோக்கி போயின்னு இருக்காங்க. பட் நம்ம நாட்டில் மட்டும்தான் இன்னும் இந்த 6 days ஒர்க்கிங் போயின்னு இருக்கு. இப்போ நம்ம 5 day பேங்கிங் நம்ம கேட்குறோம். பட் ஆனால் டெய்லி 40 minutes எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறோன்ற கமிட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். 5 day பேங்கிங்கிறது இட் இஸ் வெரி க்ளோஸ் டு எவ்ரி ஒன். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இதை வந்து நம்ம நிறைவேறலை அப்படின்னு சொல்லி சொன்னால் தொடர் வேலை நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ரூஸ்டர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், வெளிநாட்டு வங்கிகளில் கூட வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. 8 லட்சம் ஊழியர்கள், அதிகாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழுவதுமாக வங்கி பணிகள் ஸ்தம்பித்து போனது. 4 ஆண்டுகளுக்கு பின்னால் முதன்முறையாக வங்கி அதிகாரிகள், ஊழியர்கள் இணைந்து இப்படிப்பட்ட ஒரு பெரும் போராட்டம், ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது. இந்த வேலை நிறுத்தத்திற்கு காரணம் என்ன, இதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கின்றார் திரு ரவிக்குமார். அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பினுடைய தமிழ்நாடு பிரிவினுடைய செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள். ரவி சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைக்கு இந்த போராட்டம் 4 வருஷமாக ஸ்ட்ரைக்கே பண்ணாமல் இருந்தவங்க ஏன் திடீர்னு இப்படி ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்தது? சார், போன வருஷம் மார்ச் மாதம் ஒரு ஸ்ட்ரைக் அறிவித்தோம். அப்போது சிஎல்சி அவங்க இந்த ஸ்ட்ரைக் சென்ட்ரல் லேபர் கமிஷனர் அவங்க கமிஷனில் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணாதீங்க, நாங்கள் எப்படியாவது பேசி சுமூகமாக இந்த 5 day பேங்கிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால மார்ச் 2025 அறிவித்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கு தான் எங்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்றது நாங்கள் எடுத்த முடிவில்லை. எங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு முடிவாக நாங்கள் பார்க்குறோம். இதை இந்த 5 நாள் வேலை என்பது மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கையா? இந்த ஸ்ட்ரைக்கு பண்ணுற எங்களுடைய கோரிக்கை ஒற்றை கோரிக்கை 5 நாள் வேலை, 5 day வீக்ஸ். அந்த ஒரே ஒரு கோரிக்கை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம். 5 நாள் வேலைன்னு கேட்குறீங்க, இதனால் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம். அப்போது இந்த டோட்டல் டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா 92% டிரான்சாக்ஷன் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே டிஜிட்டல் மோடில் தான் போகுது. இன்றைக்கி பெரும்பான்மையான இது பார்த்திங்கன்னா எல்லாம் யூபிஐ சிஸ்டம் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது.
ஸோ யாருமே வந்து ஈவன் கூகுள் பே நிறைய பேமெண்ட் சிஸ்டம் நிறைய ஏடிஎம் இருக்குது, ஏடிஎம் இருக்குது, கேஷ் டெபாசிட் மிஷின் வந்துடுச்சு. அதனால் வந்து வங்கிக்கு வந்து வாடிக்கையாளர்கள் சேவை அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்ஃபால் இன் தி பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்மளுடைய நாட்டின் பிரதமரே சொல்லியிருக்கிறாரு, நம்ம வந்து வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் அ டிஜிட்டல் எரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதோடைய அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு விதத்துலேயும் அவங்க பாதிப்பு இருக்கவே இருக்காது அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. இப்போ வங்கித்துறையில் மட்டும்தான் 9 சங்கங்கள் இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சம்பள உயர்வு கொடுக்கப்படுகிறது. இப்போ அப்படிப்பட்டு பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தில் ஏன் நீங்கள் ஸ்ட்ரைக்குக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து? நீங்கள் சொன்ன மாதிரி 2015 எங்களோட வேஜ் செட்டில்மெண்ட் அப்போது நாங்கள் கோரிக்கை வச்சோம் 5 நாள் வேலைன்னு சொல்லிட்டு. அந்த வேஜ் செட்டில்மெண்ட்டு சைன் பண்ணாமல் அது வந்து ஒரு 5 நாள் வேலை வேண்டும் என்றது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் வீக் செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே ஹாலிடே முதல்ல நம்ம வில் ஸ்டார்ட் வித் தட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து எல்லா சாட்டர்டேவும் உங்களுக்கு ஹாலிடே வர மாதிரி நம்ம பேசி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன அஷூரன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த 2015 இந்த வேஜ் செட்டில்மெண்ட்டே நடந்தது. எங்கள் தலைவர்கள்லாம் வந்து அதில் கையெழுத்து இட்டதே காரணம் வந்து அஷூரன்ஸ் வாஸ் கிவன் தட் இட்ஸ் வித்தின் 6 months திஸ் வில் பி செட்டில், 5 day பேங்கிங் வில் பி செட்டில்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நடக்கலை. 10 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் கோவிட் அப்போ ஒரு செட்டில்மெண்ட் நடந்தது. 2015 அப்புறம் 2020 ஒரு செட்டில்மெண்ட் நடக்குது. கோவிட் அப்போ உங்களுக்கு தெரியும் நாடு எப்படி இருந்தது, மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்றது. எங்கள் தொழிற்சங்கம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மெச்சூர்டு ஆர்கனைசேஷன். நாங்கள் மீதி தொழிற்சங்கம் மாதிரி இல்லாமல் நாட்டின் நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு வங்கித்துறையில் இருக்க பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன் சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது அந்த சமயத்தில் இதுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கல. எல்லா தொழிற்சங்கங்களுமே போராடினாலும் மக்கள் நலன் மேலேயும் ஒரு அக்கறை வச்சு தான் வேலை செய்கிறாங்க. இப்போ இதில் நீங்கள் இந்த வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு யார் தடையாக இருக்காங்க? நாங்கள் ஐபிஏ இதுக்காக ஒத்துக்கொண்டு இந்தியன் பேங்க் அசோசியேஷன் இந்த கோரிக்கையை வந்து ஒத்துக்கொண்டு கடந்த 2023 ஒரு அக்ரிமெண்ட்டில் 2 அவார்ட் ஸ்டாஃபோடைய செட்டில்மெண்ட்லேயும் ஆஃபீஸர் செட்டில்மெண்ட்லேயும் இந்த கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 5 day பேங்கிங் நாங்கள் பரிந்துரை செய்து டிஎஃப்எஸ்க்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு பரிந்துரை செய்து தே ஹவ் ரெக்கமெண்டட் அண்ட் டிஎஃப்எஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. டிஎஃப்எஸும் கிளியர் பண்ணி இட் இஸ் பெண்டிங் இன் பிஎம்ஓ ஆஃபீஸ்ன்றது தான் எங்களுக்கு வந்த தகவல். இது 2 வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது. இட் இஸ் பெண்டிங் வித் பிஎம்ஓ ஆஃபீஸ்ன்றது தான் எங்களுடைய எங்களுக்கு வந்த தகவல். இன்றைக்கு நாட்டில் எல்லா முடிவுகளும் எடுக்கிறது ஒரு ஆளாக மாறிப்போச்சு. ஆனால் நிதியமைச்சரோடலாம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்துருக்கலாமே. நிதியமைச்சரோட பேசுகிறதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு பேசுகிறது வந்து ஐபிஏவோட பேசுவோம், டிஎஃப்எஸோட பேசுவோம். கடந்த பல சுற்று பேச்சுவார்த்தையில் டிஎஃப்எஸ் அஃபிஷியல்ஸும் வந்து பேசுனாங்க. பட் இதெல்லாம் பேசி இருந்தாலும் எங்களுக்கு வந்து கடைசியில் ஃபைனலாக எங்கே நிற்குதுன்னு சொன்னால் பிஎம்ஓ ஆஃபீஸில் தான் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் எப்படி நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று. ஸோ அங்கே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லி அப்ரைஸ் பண்ணி அப்ரூவல் வாங்குகிற லெவலில் இன்றைக்கு இல்லை. ஒரு ஒப்பந்தம் 2023 கையெழுத்து போட்டாச்சுன்னு சொல்கிறீங்க. ஒரு இருதரப்பு ஒப்பந்தத்தில் ட்ரேட் யூனியன் ஆக்ட் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில் நிறைவேற்றலைன்னு சொன்னால் அது வந்து ஒரு சட்டவிரோதம். அப்போ அந்த மாதிரி ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு நடக்கும்போது சென்ட்ரல் லேபர் கமிஷனர் என்ன சொல்கிறார்? சென்ட்ரல் லேபர் கமிஷனர் மார்ச் 2025 அஷூரன்ஸ் கொடுத்த பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணோம். எங்கள் தலைவர்கள் அந்த அஷூரன்ஸை பேஸ் பண்ணி தான் வித்ட்ரா பண்ணோம். நாங்கள் நல்லா நம்பியிருந்தோம்
கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் லேபர் கமிஷனர் வந்து இதை பேச்சுவார்த்தை மூலயமா இதை செட்டில் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நான் இருந்தது. ஆனால் ஒரு வருஷம் ஆகி அதற்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரல, அதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இப்போது எங்களுக்கு வேறு வழியே இல்லாத இப்போ எல்லா யூஎஃப்பி அண்டர் தி அம்ப்ரெல்லா ஆஃப் யூஎஃப்பியூ we are fighting and the strike has been imposed on us. இப்போது ஸ்டேட் பேங்க்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் சலுகைகள் நல்லா இருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு இந்த 5 நாள் வேலைன்றதை ஏன் கட்டாயமாக கேட்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா we are all living under நியூக்ளியர் ஃபேமிலி. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. மோர் தென் நியர்லி 40% ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு போகும்போது அவங்க எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். நம்மளுடைய கல்ச்சர், இந்தியன் கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சுமை அதிகம். அதாவது வீட்டு வேலை அதாவது குழந்தைங்களை பார்த்துக்கிறது, மாமனார் மாமியாரை பார்த்து இந்த மாதிரி டொமஸ்டிக் நிறைய அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா அந்த 2 நாள் வேலை சாட்டர்டே சண்டே ஆஃப் இருந்ததுன்னா அவங்க அந்த பர்சனல் லைஃப்பை பார்க்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் தி ஸ்ட்ரெஸ் லெவல் இன் தி பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் மீதி ஆர்கனைசேஷனில் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அது மெயின் காரணம் என்னென்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர். ஸோ இதையெல்லாம் மீறியும் நம்ம பேங்க் வந்து பன்மடங்கு உயர்ந்து வந்துன்னு இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இட் இஸ் தி நீட் ஆஃப் தி அவர். ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் பவர்னு இப்போ சொன்னீங்க. நான் சமீபத்தில் ரிசர்வ் பேங்கினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது தனியார் வங்கிகளில் கூடுதலான ஆட்சேர்க்கை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்களில் பொதுத்துறை வங்கிகளில் குறைவான ஆட்களே எடுக்கிறாங்க, நிறைய பேர் ஓய்வு பெற்று செல்கிறாங்க. அதுக்கு உங்கள் சங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது? இதுக்கு முன்னாடி நாங்கள் சங்கத்தில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 கோரிக்கைகள் வச்சோம். அதில் நிறைய கோரிக்கைகள் பிஎல்ஐ சம்மந்தமானது, அவுட் சைடு போர்ட் ஆஃப் டைரக்டர், ஹையர் லெவல் அஃபீஷியல்ஸ் ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி பல கோரிக்கைகள். அதில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்றது ஒரு முக்கியமான கோரிக்கையாக வச்சுருக்கோம். அதற்கான போராட்டங்கள் தொடரும். இது வந்து இந்த போராட்டம் 5 நாள் வேலைக்கு மட்டும்தான் இந்த போராட்டம். இது தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து ஒரு அஜெண்டாவாக போட்டு நம்ம போராட வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்த டிமாண்டில் ரெக்ரூட்மெண்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்கில் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்ரூட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கம்பேரிட்டிவ்லி. இப்போது இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், சர்வதேச தொழிலாளர் நிறுவனத்தினுடைய ஆரம்பகட்ட உறுப்பினர்களில் ஒருத்தர். ஐஎல்ஓவில் கன்வென்ஷன் 42 40 ஹவர் கன்வென்ஷன்னு சொல்கிறாங்க. அப்போ அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேர வேலை, 5 நாள் வேலைன்னு தான் சொல்லியிருக்குது. மற்ற நாடுகளில் எப்படி இருக்குது, நம்ம நாட்டில் எப்படி இருக்குது? எல்லா நாடுகளிலும் இப்போ 4 நாள் வேலையை நோக்கி போயின்னு இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி கண்ட்ரீஸ் தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் 4 டே ஒர்க்கிங். பட் நம்ம நாட்டில் மட்டும்தான் இன்னும் இந்த 6 days ஒர்க்கிங் இப்போ போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி 40 hours அப்படின்னு சொல்லும்போது இங்கே நாங்கள் நம்மளுடைய கோரிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா 40 minutes. இப்போ நம்ம 5 day பேங்கிங் நம்ம கேட்குறோம். பட் ஆனால் டெய்லி 40 minutes எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறோன்ற கமிட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அதனால் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த 5 நாட்கள் அந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் 40 நிமிஷம் 40 minutes வில் பி ஒர்க்கிங் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்படி அந்த கோரிக்கைக்கும் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இன்னும் இந்த 5 day பேங்கிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் தடையாக இருக்குது. இப்போ இன்றைக்குன்னு ஒரு நாள் வேலை நிறுத்தத்தினால பல கோடி ரூபாய் பணப்புழக்கம் தடை செய்யப்பட்டிருக்கும். குறிப்பாக கிளியரிங்னு சொல்லக்கூடிய செக் கிளியரிங் எல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும்.
பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அது நாட்டுக்கே ஒரு இழப்பு. ஆனால் இது வரைக்கும் வேறு எந்த அறிவிப்பும் வரல உங்களுக்கு. இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்கிறதா யோசிச்சிருக்கிறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை வெகு விரைவில் யூஎபியு தலைவர்கள் ஒன்று கூடி கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிப்பார்கள். இது வரைக்கும் ஒரு நாள் ஸ்ட்ரைக், என்னமோ கூடுதல் நாள் ஸ்ட்ரைக்கில் போவீங்களா? தொடர் வேலை நிறுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 5 டே பேங்கிங்ன்றது இட் இஸ் வெரி க்ளோஸ் டு எவ்ரி ஒன். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இதை வந்து நம்ம நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் தொடர் வேலை நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வேலை நிறுத்தம், அடுத்த கட்ட வேலை நிறுத்தம் எப்போ தெரியும்? வெகு விரைவில் நம்ம தலைவர்கள் கூடி முடிவெடுப்பார்கள். இம்மிடியேட்டாக நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வில் பி அனௌன்ஸ்டு. நேயர்களே, ஒரு சட்ட ரீதியாக போடப்பட்ட ஒப்பந்தத்தை அரசு நிறைவேற்றவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் 8 லட்சம் பேர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். 4 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு வரலாறு காணாத இப்படிப்பட்ட வேலைநிறுத்தம் நடந்திருக்கிறது. இதில் சட்ட ரீதியாக பார்க்கும்போது சட்டத்தையே ஒன்றிய அரசு மதிக்கவில்லை என்பது தெரிகிறது. முடிவெடுப்பவர் ஒரே ஒருவராக இருக்கிறத காரணத்தினால் அவருடைய பார்வைக்கு இது கொண்டு போகப்பட்டும் இன்னும் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது. வங்கித்துறை என்பது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய பிரதிபலிப்பு. இந்தியாவினுடைய மொத்த வருமானத்தில் கிட்டத்தட்ட 3/2 பங்கு வங்கித்துறையில் இருக்கக்கூடிய சேமிப்பு, கடன் மூலமாக வருகிறது. வங்கித்துறை பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்த பொருளாதாரம் பாதிக்கும். போராட்டங்கள் வரும்போது நிச்சயமாக பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள், பொருளாதாரமும் பாதிக்கப்படும். ஒன்றிய அரசு இது குறித்து உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். மீண்டும் மீண்டும் போராட்டம் என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும். போராட்டத்தில் போவதன் காரணமாக ஊழியர்கள், அதிகாரிகள் தங்களுடைய சம்பள இழப்போடு தான் போராட்டத்தில் போகிறாங்க. அந்த சம்பள இழப்பையும் மீறி ஸ்ட்ரைக்குக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கோரிக்கைகளில் நியாயமாக இருக்கிறது. உலக அளவில் பார்க்கும்போது அரபு நாடுகளாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், சோசியலிச நாடான சீனாவாக இருக்கட்டும், எல்லா நாடுகள்லையுமே 5 நாள் 4 நாள் வேலை என்பது அமுலாகி கொண்டிருக்கிறது. இந்த 5 நாள் வேலை என்பதை முதலாக உலகத்தில் அறிமுகப்படுத்தினதே ஒரு பெரிய தனியார் முதலாளி ஹென்ரி ஃபோர்டு அவர்கள். ஃபோர்டு கம்பெனியில் தான் முதல்ல அதை அமுல்படுத்தினார்கள். காரணம், அதன் மூலமாக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கூடுதலாக இருக்கும், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி கூடும்னு சொல்லி. இதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் போராட்டங்களை தூண்டுவதற்கு அரசே காரணமாக இருக்கக்கூடாது என்பதே என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நன்றி சார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.